கவனிங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு எங்க பொண்ணு வந்து முதல் ஆசைப்பட்டது நீங்க போகணும்னுட்டு. நீ உடம்பு இருந்த நிலைமைக்கு நான் வருவேனானே தெரியாது. டிக்கெட்டை கேன்சல் பண்ணி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம போய் வந்துடணும்ன்ற ஒரே குறிக்கோள்ல வந்து இப்போ ரொம்ப நாள் தங்கட மாதிரி ஒரு மனசுல ஒரு சந்தோஷம். 5 நாள் தங்கின மாதிரி எனக்கு தெரியல. நான் எங்கேயுமே போனது கிடையாது. சின்ன வருஷம் நைட்டு வந்து நான் தங்கினதில்லை. இங்கே 5 நாள் வந்து 50 நாள் மாதிரி வந்துச்சு. என்னென்னைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். வந்து மேலும் மேலும் நீங்கள் வளரணும், எங்களெல்லாம் எல்லாரையும் நினைச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கும்பல் குரூப்பு நம்ம இனி ஒன்று சேருமான்னு தெரியாது. அதனால எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எனக்கு நாங்கள் நிறைய டூர் போயிருக்கிறோம். சார் சொன்ன மாதிரி ஃபேமிலியிலேயும் சேர்ந்து போயிருக்கோம். இந்த மாதிரி குரூப்ஸில் நிறைய போயிருக்கோம். வெளிநாடு எல்லாமே காசுக்கு நிறைய தடவை போயிருக்கோம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் 2 பேரும் நிறைய சண்டை போடுவோம். நான் ஒன்று சொன்னா உள்ளதை ஒத்துக்கணும்ல. அதான் வாழ்க்கை. இனிப்பும் கசப்பும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. நிறைய சண்டை போடுவோம். சொல்ல முடியும். அறையில நடக்குது, அம்பலத்துல எப்படி தெரியும்? உண்மையதானே சொல்றேன். எங்க வாழ்க்கையிலேயே நிறைய கஷ்டங்களை நாங்க எதிர்கொண்டு இருக்கோம். பிள்ளைய மூலியமாவும் நம்ம எங்களுக்கும் உடம்புக்கு எல்லாம் நிற்கு. நீங்க சொன்ன மாதிரி கான்பூர் அந்த ஹிந்தி ப்ராப்ளம் நிறைய நான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் சின்ன பிள்ளையில நாங்கள் மதுரை கான்வென்ட்ல படிக்கும் போது ஹிந்தி படிச்சிருக்கேன். இருந்தாலும் அது கொலாக்கியல் லாங்குவேஜ்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வேலைக்காரி மூலமா நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த மாதிரி அங்கேயே நாங்கள் நிறைய டூர் போயிருக்கோம். கஜிராவா நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த டூர் வந்து முதல்ல பயந்தேன் நான். பட் ஏன்னா ஏஜ் வந்து இவருக்கு 76, எனக்கு 75. அப்போ எப்படி இருக்கும்? ஆனால் உடம்பு நிறைய படுத்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. அதோட நடக்க முடியாம அது எதையுமே மேனேஜ் பண்ணி போனோம். அது ஒரு சந்தோஷம். சில சமயம் காசியில பார்க்காத இடமெல்லாம் நாங்க பார்த்தோம். இப்ப பிள்ளைங்களுக்கு போன் கூட பேசல. ரொம்ப டயர்ட் ஆகி படுத்துறோம். இல்லாட்டி ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை பேசுவேன். தம்பியோடையும் பொண்ணோடையும் பேசுவேன். பேசவே இல்லை. நீ போனோன்னு அதுக்கு டோஸ் இருக்கு, ஏமா பேசலன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இனி அடுத்தாப்புல இந்த மாதிரி நம்ம இதே குரூப் ஒரு தடவை போகணுங்க என்னோட மனசுல ஒரு ஆசை. பிள்ளைங்களோட பேச முடியாத அளவுக்கு சீனிவாசன் என்கேஜ் பண்ணிட்டாரு. சின்ன பிள்ளைங்க அப்புறம் ஒத்துக்காம போனதை நாங்க நார்த்துக்கு போயிட்டு டீக்கு மாறணும்.